அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்று மோதிய விளையாட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ரசிகர்களுக்கு பல ஏமாற்றத்தை கொடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வரிசைகள். ஏன்னா டெல்லி டீம் 191 ரன் இலக்காக கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் வரிசை ஏமாற்றியதனால் மேட்சி தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 2 மெர்சலான ஒரு விஷயம் நடந்தது. ஒன்று, பதிரனா பவுலிங்கினால் தான் 191 ரன்களை அவர்கள் இலக்காக நிர்ணயிக்க முடிந்தது. இல்லை என்றால் 220 ரன்கள் டெல்லி டீம் அடிச்சிருக்கும். இன்னொன்று, மகேந்திர சிங் தோனி கடைசியாக குறைந்த பால்களுக்கு அவர் பேட்டிங் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தோனியின் பேட்டிங்கை பார்க்க ஆவலாக கொண்டிருந்த ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் கொடுத்தது. நம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி பெரிதாக தெரியவில்லை, தோனியின் பேட்டிங்கை பெரிய புகழாக தெரிந்தது. அந்த அளவுக்கு இருந்தது தோனி பேட்டிங் மெர்சலாக இருந்தது. 16 பந்துகளை 37 ரன்களை விளாசிவிட்டார். அதுவும் கடைசி பந்தில் ஒரு 6 அடித்து முடித்தார். தோல்வியுற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கடைசி பந்தில் 6 எதற்கென்று நமக்கு கேட்கலாம். ஆனால் 6 அடித்து மற்ற அணிகளை நம்மை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படிப்பட்ட அணி என்று அவர்களை கொஞ்சம் பயம் காட்டியிருக்கும் தோனியின் பேட்டிங் பரிசை. ஏன்னா பிந்து இருந்தாலும் குறைந்த ஓவர்கள் இருந்தாலும் தோனியால் ஒரு வெற்றி அடைய செய்ய முடியும் என்பது நோக்கத்தில் தான் தோனியின் பேட்டிங் அதகலகமாக இருந்தது. அதை நம்பிய ரசிகர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை கொடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19 ஓவர் வரைக்கும் வெற்றி யாருக்கு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டுதான் சென்றது. கடைசி ஓவரில் தான் தெரிந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்காது என்பது. இருந்தாலும் இந்த மேட்சின் தோல்வியின் விளிம்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருந்தாலும் இந்த மேட்சை தோற்றதற்காக ஒரு நிமிடம் வருத்தப்பட முடியாது. கடைசியாக தோனியின் பேட்டிங்கை பார்த்த அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தான் கொடுத்தது. பரவாயில்லை, 2 மேட்சை வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3வது தோல்வி அடைந்திருக்கிறது. டெல்லி டீமால் 2 மேட்சை தோல்வி வெற்றி 3வதாக வெற்றியின் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இந்த மேட்சில். மீண்டும் இது போன்ற கிரிக்கெட் நியூஸ்களை நீங்கள் பார்ப்பதற்காக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.